Hello students, welcome to Salem Ready Academy. இதில் ரீநீட்டில் கேட்ட தேர்ட் கொஸ்டின் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஸோ டோட்டல் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுறது. இந்த மீம் பார்த்துருப்பீங்க, ஃபேமஸ் மீம். இதை வச்சு நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? வித்தவுட் ஃபார்முலாவே இதை சால்வ் பண்ண முடியும். பட் வித் ஃபார்முலாவை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். எது உங்களுக்கு எக்ஸாமில் கிளிக் ஆகுதோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சராக பண்ணிடலாம். சரி, ரைட், ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான், நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பட் இது இருக்கட்டும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா பேஸ்லையும் பார்க்கலாம். அதுலேயும் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட டிஸ்கஸ் பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஷினை ஒரு டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணிடலாம் அண்ட் தென் ஆன்சர் பண்ணலாம். ஸோ தமிழில் நான் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறேன். ரெண்டும் ஒன்றே தான். ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பாருங்கள், ரெண்டு பேருக்குமே புரியும். நான் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் கூட தமிழில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். A thin horizontal disc is rotating about a vertical axis passing through its fixed center O. இந்த டயக்ராம் பார்த்து நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் கூட இதை எடுங்க. அவ்வளோ சின்னதாக இருக்கலாம் கூட நான் ஜூம் பண்ணுறோம்னா பிரச்சனை இல்லை, நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணலாமா? A thin horizontal disc, ஓகேங்களா? இது ஒரு horizontal disc. ஓகே, rotating about the vertical axis passing through its fixed point O. இது எப்படி சார் புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஹரிசாண்டல் டிஸ்க், இதுதான் ஹரிசாண்டல் டிஸ்க்னு வச்சுக்கலாம். இதை இப்படி இருக்குன்னா இதோட சென்டர்லேருந்து வெர்டிக்கல் லைன் ஒன்று எடுத்துக்கணும். இதுதான் வெர்டிக்கல் லைன், தெரியுதா? ஸோ இதை நான் இப்போது இங்கே வெல்டிங் அடிச்சிட்டேன், இங்கே வெல்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ சார் இதை சுற்றுனா என் கை சுற்றுமா? அப்போ டிஸ்க்கு சுற்றும். ஒரு டிஸ்க்காக இருந்தால் டிஸ்க்கும் சுற்றும். அப்போ அதை சொல்கிறாங்க, இதை வச்சு சுற்றுறப்போ டிஸ்க்கு சுற்றுது. அடுத்தது, an angular momentum is LA and LP computed about the point A and P. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் LA ஆகும், இந்த இடத்துல ஆங்குலர் மொமெண்டம் LP ஆகும். ஓகே, ரெஸ்பெக்டிவ்லி வித் OB இஸ் 2 times OA. OBனா இங்கிருந்து இது வரைக்கும், இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் இது ஒரு OA, இதுவும் ஒரு OA, அப்போ ரெண்டு OA. ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் OA, இங்கிருந்து இது வரைக்கும் OA, ரெண்டு OA அப்படிங்கிறது இந்த OBக்கு ஈக்குவல். The value of LA divided by LB, இந்த ரெண்டு ஆங்குலர் மூமெண்ட்டையும் கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணணும். கொஷனில் கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரெண்டுக்கான ஆங்குலர் மூமெண்ட்டை கண்டுபிடிச்சி ரெண்டையும் டிவைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டான். இது சைக்கிள் எக்ஸாம்பிள் மூலமாக நான் லேட்டராக உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த டாபிக் ஈஸி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா எல்லாமே போகலாம், பட் ஃபார்முலாவோடய சார் சொல்லித்தரேன். சரி, ரைட், ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவனிக்கணும், இன்னொரு வேர்டு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு சென்டர்லேருந்து ரொட்டேட் ஆகுதுங்கிற ஒரு வேர்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வாட் இஸ் ஃபிக்ஸ்டு சென்டர் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இதை ஒரு ஸ்லைடு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கம்மா, இதுதான் அந்த டிஸ்க். இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன வெர்டிக்கல் ஆக்சஸ் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி வச்சு சுற்றினா அதுதான் நார்மல் ஆங்குலர் மூமெண்டம் எல். சென்டர்லேருந்து வர்றதுனால இது பேர் சென்டர் ஆஃப் மாஸோட ஆங்குலர் மூமெண்டம். இங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஏ, இந்த இடத்துல ஒரு இதை விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு குச்சி ஒன்று வச்சுக்கிறேன். இதை ரொட்டேட் பண்ணுறப்போ இந்த டிஸ்க் ரொட்டேட் ஆகுது, இதை ரொட்டேட் பண்ணுறப்போ டிஸ்க் ரொட்டேட் ஆகுது. அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறப்போ இது புரியும். வெயிட், இது LA. இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இப்போ இது ரெண்டையும் விட்டுருங்க. இங்கே ஒரு ஸ்டிக் வச்சு ரொட்டேட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி இந்த டிஸ்க் ரொட்டேட் ஆகுதான். அப்போ இந்த இடத்துல கிரியேட் ஆகக்கூடியது LB. இதுதான் ஆங்குலர் மொமெண்டம்கான ஃபுல் கான்செப்ட். சரி சார், ஓகே. ஃபஸ்ட்டு LA எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, NCERT ஃபார்முலாவில் சென்டர் ஆஃப் மாஸோட ஆங்குலர் மொமெண்டம் ப்ளஸ் மாஸ் இன்ட்டு பொசிஷனல் வெக்டார் கிராஸ் சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி. சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி அதே தான் இதுக்கும். P பாயிண்ட்லி வேணும் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸோட ஆங்குலர் மொமெண்டம் ப்ளஸ் மாஸ் டைம்ஸ் பொசிஷனல் வெக்டர் இன்ட்டு சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி. கவனிங்க, இது ரெண்டு ஃபார்முலாலையும் சென்டர் ஆஃப் வெலாசிட்டி இருக்குது, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி என்ன சார் அப்படிங்கிறதுக்கு இங்கே நான் சொல்கிறேன். ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கிரியேட் ஆகிற இடத்துலையும் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேயும் சென்டர் ஆஃப் மாஸ் ஓட வெலாசிட்டி 0. ஓகேங்களா? இது எப்படி அப்படிங்கிறது ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு எக்ஸாம்பிள், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் மூலமாக. அதை நீங்கள் பாருங்கள், பார்த்துக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு காயின். இந்த காயின் மூலமாக நான் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிறப்போ அதோட வெலாசிட்டி 0வாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இதுதான் சென்டர் பாயிண்ட். காயின் ஒன்று எடுத்துக்கிறேன், இது வந்து சென்டர் பாயிண்ட்.
இந்த சென்டர் பாயிண்ட் லைனும் இப்போ இந்த இடம் ஏதோ ஒரு இடத்த எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். இதையும் ஒரே கோட்டில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு சார் வந்து இப்படி சுற்றி விட்றேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேஷன் பார்த்தீங்களாம்மா, இது புரிதலுக்காக சார் வந்து பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி ரொட்டேட் ஆகுதுல்ல, இப்படி சுற்றுது. இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கச்சு நீங்கள் பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரே இடத்துல இப்படி சுற்றிட்டு இருந்திருக்கும். இப்படி தூரமாக போய் சுற்றுறது இல்லை, இப்படி ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றிட்டு இருந்திருக்கும். நான் கேமரா கூட இப்படி வைக்கிறேன். இந்த மாதிரி இங்கே ஒரே இடத்துல இப்படி சுற்றிட்டு இருந்துருச்சு இல்லையா, இந்த இடத்துல தான் வந்து பாருங்கம்மா, இது ஏன் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் நகரில் ஒரே இடத்துல இப்படி சுற்றுறதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெலாசிட்டி பாயிண்ட்டும் அண்ட் டேபிளில் இந்த இடத்த வச்சுக்கலாம். சும்மா எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபிக்ஸ்டு லைன் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி கிடச்சிச்சின்னா இது நகரும், சுற்றிக்கிட்டே நகரும். ஒருவேளை இந்த லைனில் வெலாசிட்டி கிடைக்கலனா, விச் மீன்ஸ் சென்டர் ஆஃப் மாஸில் வெலாசிட்டி கிடைக்கல அப்படின்னா இது இங்கேயே சுற்றும். இங்கேயே சுற்றுனா இது இங்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இங்கேயே சுற்றுச்சுன்னா இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகி சுற்றுது அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் மாஸ், அதோட வெலாசிட்டி 0. ஓகே, அந்த எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ தட் நம்ம இந்த கொஷினை ஃபர்தராக மூவ் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்டில் இப்போ இந்த காயின் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பில்ல, அந்த காயின் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நகராமல் இருக்கும், ஆனாலும் ரொட்டேட் ஆகும். அப்போ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அந்த இடத்துல வந்து நகராமல் இருக்கிறதுக்கு காரணம் அதோட வெலாசிட்டி 0 ஆகிறது. நம்மளோட ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? சென்டர் ஆஃப் மாஸில். சரி, ரைட், ஓகே. இதுதான் NCERT தியரி. ஸோ இந்த தியரி படி பார்த்தோம்னா இந்த இடம் 0, இந்த இடமும் 0. அப்போ LA என்ன கிடைக்குங்கண்ணா? LA which is equal to சென்டர் ஆஃப் மாஸோடது அண்ட் LB அப்படிங்கிறதும் சென்டர் ஆஃப் மாஸோட ஆங்குலர் மொமெண்டம். அப்போ ரெண்டையும் சார் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 2 சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது கேன்சல் ஆகிக்கும். ஆன்சர் 1. இப்போ ஆன்சர் வந்து டிவைட் பண்ணுறப்போ ஆன்சர் 1 வரும். சாய்ஸில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், here it is. ஓகேவா? ஓகே சார், எனக்கு புரியுது. பட் எக்ஸாமால் இதில் திங்க் பண்ண முடியலையே, இந்த ஃபார்முலா திங்க் பண்ண முடியலைன்னா சீமா ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு பாயிண்டில் இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி 0ங்கிறத ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த ஃபார்முலா ரீகலெக்ட் பண்ண முடியும். ஃபார்முலா ரீகலெக்ட் பண்ண முடியாத டிவைட் பண்ண ஆன்சர் வரும். அப்போ ரொட்டேஷனல் மோஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் சாப்டர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். முக்கியமாக பிகினர்ஸ் ரொட்டேஷனல் மோஷன் அப்படியே ஸ்கிப் பண்ணுவாங்க. அப்படியே யூனிட் மெஷர்மெண்ட் படிப்பாங்க, லா ஆஃப் மோஷன் வருவாங்க, கைனமெட்டிக்ஸ் கூட பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வர ரொட்டேஷனல் மோஷன் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாமே சுற்றுறதை பற்றியே பேசுவாங்க. பட் அப்போ கொஞ்சம் இமேஜினேஷனில் நம்ம வரணும். அதனால தான் காயின் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு பண்ணி காட்டினேன். ஸோ இதெல்லாம் சார் நீங்கள் யூடியூப்பில் போடுவீங்களானாக்கா நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட சேனல் வந்து 6800ங்கிற சப்ஸ்கிரைபரை நோக்கி வந்துட்டுருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வரப்போ நம்ம வந்து இதை ஃபுல் லெக்சராகவும் யூடியூப்பில் போடலாம். இல்லை சார் எனக்கு இப்போயே லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா 2 சாய்ஸ் தரலாமா. ஒன்று வந்து நம்ம ஆன்லைன் பேட்ச் 15,000ஓட ஃபீஸு நான் சொல்லிடுறேன். ஆன்லைன் பேட்ச் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து ஸ்டேட் ரேங்க் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இல்லை சார் நான் நேராக வந்து படிக்கணும் சார், நான் வீட்டிலேருந்து அவ்வளோ படிக்க மாட்டேன் சார், ஐம் அ ட்ராப்பர் அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைன் டேரெக்டாக வந்துடலாம். கான்டாக்ட் நம்பர் பாருங்கள், 7373264210 ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ என்னால் நேரில் வர முடியாது சார், நான் 11th 12th படிச்சுட்ருக்கேன். ஆர்எல்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி போட்டிருக்கேன், நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், என்னால் வர முடியல அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் மஸ்ட்டு. நான் நேராக படிக்க முடியும்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் மஸ்ட்டு. இதில் சொல்லி கொடுத்துருவேன். சார் இது 2 இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, ஓகேங்களா? ஒரு 10 லைக்ஸ் கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு இது சொல்லித்தரேன், ஓகேங்களா? சரி, ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு தி கொஸ்டின். வீடியோ இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இவரை வச்சு எப்படி சார் நம்ம சொல்லித்தர போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீமா கொஞ்சம் இங்கே இந்த கொஸ்டினுக்கு மேலே இவரை கொண்டு வர பாருங்கள். இப்போ இதை சைக்கிள் பாருங்களேன், மேட்ச் ஆகுதா? ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். சைக்கிள் எக்ஸாம்பிள். இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணணும். ஒரே நிமிஷம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் வீல் பார்க்க ஒரு டிஸ்க் மாதிரி இருக்குல்ல வச்சுக்கோங்க. இப்போ சார் ஒரு இதுக்கு சொல்கிறோம் பாருங்கள், பெடலை விட்டுருங்க. இந்த இடத்துல ஒரு கம்பி இருக்குமா சைக்கிளுக்கு?
அப்போ அந்த கம்பியை நான் சுற்றுறேன். இந்த கம்பி சுற்றினா இந்த சைக்கிள் டோட்டலாக சுற்றுமா, இந்த வீல் ஃபுல்லாக சுற்றுமா? சரி, அப்போ இந்த இடத்துல ஒரு கம்பி இருக்குது, அந்த கம்பியை சார் சுற்றினா வீல் சுற்றும், அதை எல்லுன்னு வச்சுக்கலாமே. சரி, இப்போ கொஞ்சம் தூரம் வருவோம். இதுதான் பாயிண்ட் ஏ, இது அந்த பாயிண்ட் ஏக்கு ஈக்குவலாக வச்சுக்கலாம். பெடல் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார் இந்த பெடலை மிதிக்கிறப்போ ஆக்சுவலாக யார் சுற்றுவா? பெடலை மிதிக்கிறப்போ வீல் தானே சுற்றும். நான் முன்னாடி கையை வச்சு சுற்றினாலும் அதே விஷயத்தை இப்போ காலை வச்சு கொடுக்குறேன், பட் நோ சேஞ்ச். அதே தானே பண்ண போகிறேன், நான் பேக் வீலை சுற்ற போகிறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறேன், ஃப்ரண்ட் வீல், அதான் பி பாயிண்ட். சார் இப்போ ஃப்ரண்ட் வீலை சுற்றுறேன், முன்னாடி இழுக்கிற அப்படி தள்ளுறேன் ரவுண்டாக. அப்போ இப்போ பேக் வீல் ரொட்டேட் ஆகுமா? நான் என்ன தான் பண்ணாலும் ஃப்ரண்ட் வீலை நான் ரொட்டேட் பண்ணாலும் அது பேக் வீலை வந்து ரொட்டேட் பண்ண வச்சிரும். புரியுதா? அப்போ பேக் வீலுக்கான ரொட்டேஷனை சார் வந்து பார்த்தீங்கன்னா பெடல் இந்த இடத்துலேருந்து கொடுக்க முடியும், ஃப்ரண்ட் வீல்லேருந்து கொடுக்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த 2 பாயிண்ட்டு, இந்த 2 பாயிண்டில் சார் ஆங்குலர் மூமெண்டம் க்ரியேட் பண்ணாலும் பேக் வீலுக்கு வந்துடும். ஓகேவா? கொஞ்சம் டைம் எடுங்க, இமேஜின் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, அப்போ என்ன சார் சொல்ல வரேன்னா, ஃபிக்ஸ்டு பாயிண்டில் கிரியேட் ஆகக்கூடிய இந்த ஆங்குலர் மூமெண்டம் நீங்கள் ஏங்கிற பாயிண்டில் கொடுத்தாலும் அதே தான், பிங்கிற பாயிண்டில் கொடுத்தாலும் அதே தான். அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகி ஆன்சர் 1 தான் வரும். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கொஷின் வருது அப்படின்னா நீங்கள் பேனிக் ஆக வேணாம். இது ஒரு சைக்கிளுக்கான எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? ஸோ இதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃபார்முலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? வித் ஃபார்முலாவும் எப்படி போகணும்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லா டைமுமே இந்த சைக்கிள் எக்ஸாம்பிள் வராது, அது மாடிஃபை ஆகி வரும். நான் டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நான் போட்டு விட்றேன். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் எக்ஸாமில் கேட்ட கொஷின் எப்படி வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தான் இமேஜினேஷன் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன், அண்ட் விசுவலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். இந்த 2 விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். கிளியரா? சரிங்களா? சரி, உங்களுக்கு 4th கொஸ்டின் வரதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆஃப்லைன் ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணி இன்னுமே நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். அக்கார்டிங் டு ஃபிசிக்ஸ் இன்னுமே நீங்கள் பெட்டராக கற்றுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் எவ்வளோ எஃபர்ட் பண்ணால் போட்டுறேன். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸால் தான் நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க கொடுத்த காசில் தான் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் எவ்வளோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும், இன்னும் நான் அதை இமேஜின் பண்ணி ஸ்டூடெண்ட் இன்னும் எவ்வளோ பெட்டராக சொல்லித்தர முடியும் அப்படிங்கிறத நான் வருஷம் இம்ப்ரூவ் பண்ணி பசங்க சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் யூடியூப் ஆகட்டும், ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஆகட்டும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படிங்கிறத நான் எப்பயுமே சொல்லுவேன். உங்களோட ஃபிசிக்ஸ் ஸ்கோர் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும், இந்த டவுட்டெல்லாம் வேணாம். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறோமா. உங்களுக்கு இன்னுமே டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.